வாங்கியிருக்கா. ஒரு மாசம் பொறு. உன்னை பைத்தியமாக்கி அவ அலைய வைக்கல. நான் பைத்தியமாகறனா இல்ல அவ பைத்தியமாகறாளா நீயே பாரு. என்ன திட்டினா அதே வாயால ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்காம போனா என் பேர் சாரதி இல்ல. உன்னால முடியாதுடா. வெட் எழுதி வச்சுக்கவா உன் சங்கதிய. என்ன லைஃப்டா ஒண்ணுது? ஒண்ணு படிப்பு, இல்லாட்டி போனா ஃபைட்டிங். இந்த வயசுல நல்லா ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு ஸ்டைலே டிஃபரண்ட்ரா. அங்க யுனிவர்சிட்டில பிரைட் ஸ்டூடண்ட், வெளியே ஆக்ஷன் ஹீரோ. ஹாய் ரவி. ஹாய் பூச்சி. ஒன்னதான் 1 ஹவரா யூனிவர்சிட்டில எல்லாம் வலவீசி தேடிட்டு இருக்கேன். எதுக்காக? அடி வாங்கினது காணதா? பேசாம இருங்கடா. என்ன பூச்சி? பிள்ளையா இருக்க விரும்பல. நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா உங்கள ஒருத்தனா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற ரவி? வேணாம் தலைவா, நம்பாதீங்க. இது திருட்டு நாடகமா தோணுது. டேய் சந்தேக பிராணி, வாய மூடுறியா இல்லையா? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு சந்தேகமா? பாவம் பாரு எவ்வளவு சின்சியரா ஃபீல் பண்றான்னு. டேய் கொஞ்சம் பேசாம இருங்கடா. இந்த பார் பூச்சி, நீ மனசு மாறிட்டா உன்னை மன்னிக்கவே தேவையில்லை. நீ மாறினதே போதும், எங்களுக்குலாம் ஆனந்தமா இருக்கு. இப்ப இருந்து நீ நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன். என்னடா சொல்றீங்க? ஓகே. ஓ இஷ்டம் தான் எங்க இஷ்டம். ஹாய் ஹாய். எதிர்ல தானே இருக்க, இடிக்காம போறீங்களா? என்ன அர்த்தம்? நான் உன்னை இடிச்சா வம்பு வருமே, நான் சும்மா இருந்தாலும் இடிச்சிட்டேன்னு சீருவேன். இப்ப நான் உண்மையிலேயே இடிச்சாலும் எதுவும் நடக்காத மாதிரி இருந்துருவ போல இருக்க. அப்படி இடிக்கிறதுல ஏதோ ஒரு த்ரில் இருக்கிறதா குளிச்சிட்டு இருக்கப்ப எனக்கு தோணுச்சு. மறுபடியும் இடிச்சா தண்ணி ஊத்துனாலும் பத்திக்கிற மாதிரி நான் குளிக்கிறப்ப எனக்கும் தோணும் இல்லையா? யூ ஆர் ரைட். உங்க ஃபீஸ் எவ்வளவு? ஹாய். ஹலோ ஹலோ. உங்க ஃபீஸ் எவ்வளவு? எதுக்கு? டான்ஸ் கத்து கொடுக்க எவ்வளவு ஃபீஸ்னு கேட்டேன். கத்துக்க போறியா? கத்து கொடுக்கறவங்க இருக்கிறப்ப கத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சிடல. சாரி, நம்ம கிட்ட இப்ப இடம் இல்ல. ஹாய் ட்ரீம் பாய். ஹாய் ரோசி, நீ வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ரெடி. படம் கொடுத்து எல்லாரையும் கிளாஸ்ல அனுப்பிச்சிட்டேன். ஜாலியா நம்ம 2 பேர் மட்டும் ஆடலாம். பிரியா, உன் விதி இப்படி ஆயி போச்சு.